சின்னதாக ஒரு கிள்ளி விடக்கூடிய விஷயந்தான். அதை சரியான முறையில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம திராட்சை செடியிலிருந்து ஒரு நல்ல தரமான மகசூலை எடுக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டத்தில் வளர்ந்த திராட்சை செடி. இவங்க திராட்சை செடியை வளர்க்குறப்ப ஒடிச்சு வளர்க்காமல் அப்படியே நேரடியாக விட்டுட்டாங்க. அதனால் செடிகள் நீளமாக வளர்ந்து போயிருக்கு. பக்க கிளைகள் எதுவுமே இல்லை. இதில் என்ன தவறு அப்படின்னா, கவாத்து பண்ண பிறகு மகசூல் எடுக்கிற காலங்களில் நுனிப்பகுதியை கிள்ளி விடுறதுக்கு பதிலாக ஒடிச்சு விட்டுட்டாங்க. இப்படி ஒடிச்சு விட்டதுனால, வணக்க நண்பர்களே, நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு கவாத்து எந்த அளவில் முக்கியமோ, பக்க கிளைகள் எந்த அளவில் முக்கியமோ, அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த நுனியை கிள்ளி விடுறதும் ஒடிச்சு வளர்க்கக்கூடிய முறைகளும். இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் திராட்சை செடியை வளர்த்தாலோ, அல்லது இந்த விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எந்த சமயத்தில் செய்யணுமோ, எந்த முறையில் செய்யணுமோ அப்படி செய்யாமல் மாற்றி செய்கிறதுனால உங்கள் செடி மட்டும்தான் வளர்ந்து போகும். அதிலிருந்து ஒரு மகசூல் எதுவுமே கிடைக்காது. அதாவது திராட்சை பூக்கள் போடாது, காய்களும் சின்ன சின்ன காய்களாக இருக்கும், தொடர்ந்து காய்க்கவும் செய்யாது. உங்கள் செடியோட ஆயுளே கேள்விக்குறியாக முடிஞ்சிடும். அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து உங்கள் பந்தலில் செடி மட்டும்தான் இருக்கும், அது தொடர்ந்து காய்க்கவும் செய்யாது. இப்படி நம்ம திராட்சை செடியோட மகசூலையும் ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடியதே இந்த நுனியை கிள்ளி விடுறதும் ஒடிச்சு வளர்க்குறதும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா வளர்ந்து போகக்கூடிய உங்கள் திராட்சை செடியோட துளிரில் இந்த மாதிரி நுனி பகுதியில் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நுனியை கிள்ளி விடுறதுன்னு அர்த்தம். அதே துளிரில் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல நீங்கள் ஒடிச்சு விட்டீங்க அப்படின்னா இது ஒடிச்சு விடுறதுன்னு சொல்லி பேர். ரெண்டுமே ஒரே மாதிரி வேலைகள் தான். அதாவது ரெண்டுமே கட் பண்ணி விடக்கூடிய வேலைகள் தான். ஆனால் கட் பண்ணி விடக்கூடிய இடங்கள் தான் வேறு வேறு. அதை நுனியில் கட் பண்ணுறோம், இதை கீழே இறக்கி கட் பண்ணுறோம். நீங்கள் இப்போத்தையும் திராட்சை செடியை நடவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் நடவு பண்ணலாம்னு நினச்சிருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அல்லது ஏற்கனவே நீங்கள் நடவு பண்ணி பந்தலில் படர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒடிச்சு வளர்க்கக்கூடிய முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக பக்க கிளைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அவசியம் இது தெரிஞ்சுக்கணும். அல்லது 1 வருஷமோ 2 வருஷம் கழித்து நீங்கள் கவாத்து பண்ணி அதிலிருந்து விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களால் திருப்திகரமாக விளைச்சல் எடுக்க முடியல, அதிக அளவில் பக்க கிளைகள் வரல, அப்படி மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அவசியம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். திராட்சை வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயந்தேன், ஆனால் ரொம்ப முக்கியன்றதுனால சில எளிய உதாரணங்கள் மூலமாக இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பகுதியில் இதில் சந்தேகம் இருந்தாலோ அல்லது சரியான முறையில் புரியலைன்னாலோ வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எந்த அளவில் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்ற விஷயத்தை கமெண்ட்ஸில் சொன்னாலும் சரி. நான் மகேந்திரன். கடந்த 30 வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. இந்த ஒடிச்சு வளர்க்குறதையும் நுனியை கிள்ளி விடுறதையும் எளிமையாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒடிச்சு வளர்க்குறதை எப்படி செய்யணும், நுனியை கிள்ளி விடுறதை எப்படி செய்யணும், எந்தெந்த சமயத்தில், அதாவது நம்ம திராட்சை செடியோட எந்தெந்த சமயத்தில் நுனியை கிள்ளி விடணும், எந்தெந்த சமயத்தில் ஒடிச்சு விடணும், இப்படி நுனியை கிள்ளி விடுறதுனாலையும் ஒடிச்சு விடுறதுனாலையும் நம்ம திராட்சை செடியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, இதே விஷயத்தை நம்ம தவறாக செஞ்சோம் அப்படின்னா, அதாவது ஒடிச்சு விட வேண்டிய சமயத்தில் நுனியை கிள்ளி விட்டாலோ அல்லது நுனியை கிள்ளி விட வேண்டிய சமயத்தில் ஒடிச்சு விட்டாலோ நம்ம திராட்சை செடியில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாகவே பார்க்கலாம். இது பெரிய மேஜிக்கான விஷயங்கள் இல்லைங்க. திராட்சை செடியோட துளிரில் கிள்ளி விட போகிறோம். அது நுனியில் கிள்ளி விடுறது ஒன்று, கீழே இறக்கி கிள்ளி விடக்கூடிய ஒன்று. ஆனால் திராட்சை செடியிலிருந்து ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், அதில் பிரேக்கு எந்த அளவில் முக்கியமோ, ஆக்சிலேட்டர் எந்த அளவில் முக்கியமோ, அதே மாதிரி இதில் திராட்சை செடியோட மகசூல் எடுக்கிறதுல இந்த நுனி கிள்றதும் ஒடிச்சு விடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் பயன்படுத்தாமல் நம்மளால் எப்படி ஒரு வண்டியை ஓட்ட முடியாதோ, அதே மாதிரி இந்த நுனி கிள்ளி விடுறதையும் ஒடிச்சு விடுறது இல்லாமல் திராட்சை செடியை வளர்க்கவும் முடியாது, அதிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கவும் முடியாது. நம்ம வண்டி ஓட்டி போகிறப்ப ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கும், ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மெதுவாக போக வேண்டியிருக்கும், ஒரு சில இடங்களில் நிப்பாட்டி போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம திராட்சை செடியிலிருந்து ஒரு மகசூல் எடுக்கிறப்ப சில இடங்களில் திராட்சை செடியோட வளர்ச்சியை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும், சில இடங்களில் வளர்ச்சியை குறைக்க வேண்டியிருக்கும், சில இடங்களில் வளர்ச்சியை வேணாம்னு நிப்பாட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு பயன்படக்கூடியதே இந்த நுனியை கிள்ளி விடுறதும் ஒடிச்சு விடுறதும்.
திராட்சை செடியோட வளர்ச்சி நம்மளுக்கு வேணான்னு நினைக்கிறப்ப நுனி பகுதியை கிள்ளி விட்டால் போதும். செடியோட வளர்ச்சி அதோடு நின்றும். அதுக்கடுத்து செடி வளர்ந்து போகாது. நமக்கு பக்கக்கிளைகளோட எண்ணிக்கையில் அதிகமாக வேணும், செடி நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒடிச்சு விடணும். ஒடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பக்கக்கிளைகள் வரும். இவ்வளவுதாங்க விஷயம். நீங்கள் எந்த இடத்துல கிள்ளி விடுறீங்களோ அதுக்கு தகுந்த பலன்கள் திராட்சை செடியிலிருந்து கிடைக்கும். உங்களுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஒடிச்சு விடணும். வளர்ச்சி இதோட போதும்னு நினச்சோம்னா நுனி பகுதியில் கிள்ளி விடணும். இதில் ரொம்பவும் கவனித்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நுனியை கிள்ளி விடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒடிச்சு விட்டுறக்கூடாது, அல்லது ஒடிச்சு விடுறதுக்கு பதிலாக நுனியை கிள்ளி விட்டுறக்கூடாது. இப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் டூ வீலர் ஓட்டுற சமயத்தில் பிரேக்கை பிடிக்க வேண்டிய இடத்துல ஆக்சிலேட்டரை பயன்படுத்தினாலோ, அல்லது ஆக்சிலேட்டரை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பிரேக்கை பிடிச்சாலோ வண்டி மட்டும் இல்லைங்க, வண்டியோடு சேர்ந்து நம்மளும் ஒரு பெரிய சேதாரத்துக்கு ஆளாயிடுவோம். அதே நிலைமை திராட்சை செடியிலையும் நடக்கும். நீங்கள் நுனியை கிள்ள வேண்டிய சமயத்தில் ஒடிச்சு விட்டாலோ, அல்லது ஒடிச்சு விட வேண்டிய சமயத்தில் நுனியை கிள்ளி விட்டாலோ மகசூல் மட்டும் இல்லைங்க, திராட்சை செடியும் சேர்ந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆளாயிரும். இதுக்கு திராட்சை செடி சம்மந்தமாக அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் நம்ம இதை பற்றி சொல்லியிருந்திருப்போம். நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்த நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அல்லது இப்போத்தே இந்த சேனல் பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற புது நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை மீண்டும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். திராட்சை செடியை நடவு பண்ணி பந்தல் வரைக்கும் வளர்கிறதுக்கு 3லிருந்து 4 மாதம் ஆயிரும். பந்தலில் பக்கக்கிளைகளோடு பறந்து வளர்கிறதுக்கு ஒரு 5லிருந்து 6 மாதம் எடுத்துக்கிறோம். அது பிறகு செடிக்கு நம்ம 1 மாதம் ஓய்வு கொடுத்துட்டு அது பிறகு நம்ம முறைப்படி கவாத்து பண்ணணும். இப்படி நடவு பண்ணதுலேருந்து கவாத்து பண்ணுறது வரைக்கும் 1 வருஷம் ஆயிரும். அப்படி கவாத்து பண்ண பிறகுதே அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களில் திராட்சை பூக்கள் போடும். இப்படி வளர்க்குறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். இப்படி வளர்க்கக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது பக்கக்கிளைகள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்கக்கிளைகள் அதிக அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும். இப்படி பக்கக்கிளையில் அதிக அளவில் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பந்தே இந்த ஒடிச்சு வளர்க்கக்கூடிய முறை. பந்தலில் படர்ந்து வளரக்கூடிய அந்த ஆறாம் கட்டத்தில்தான் ஒடிச்சு வளர்க்கணும். அப்போ தான் பக்கக்கிளைகள் அதிகமாக வரும். அப்படி வர்றப்ப எல்லா பக்கக்கிளையுமே நம்ம ஒடிச்சு விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பக்கக்கிளைகளை ஒடிச்சு விடணும். குறிப்பிட்ட பக்கக்கிளைகள் நம்மளுக்கு வளர்ச்சி போதும்னு சொல்லி அதோட வளர்ச்சியை நம்ம நிப்பாட்டணும். அதுக்கு நிப்பாட்டுறதுக்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பத்தை நுனியை கிள்றது. அப்போ முதல் வருட வளர்ப்பில் நம்மளுக்கு ஒடிச்சு விடுற விஷயமும் தேவைப்படும், நுனியை கிள்ளி விடக்கூடிய விஷயமும் தேவைப்படும். அதாவது ஆக்சிலேட்டரையும் பயன்படுத்தணும், பிரேக்கையும் பயன்படுத்தணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். கொஞ்சம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவேவும் திராட்சை செடி வளர்க்குறது, நடவு பண்ணுறது, கவாத்து பண்ணுற வரைக்கும் பந்தலில் வளர்க்கக்கூடிய காலங்கள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ தொடராகவே ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து திராட்சை செடியை கவாத்து பண்ண பிறகு வரக்கூடிய துளிர்கள்லேயும் பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள்லேயே நம்மளுக்கு பழங்களாகும். இந்த கவாத்து பண்ணதுலேருந்து பழம் ஆகிறதுக்கு 4 மாதம் ஆயிரும். இந்த 4 மாத காலங்களில் நம்மளுக்கு பயன்படக்கூடியது இந்த நுனியை கிள்ளிவிடக்கூடிய வேலை. ஒன்று, நம்ம துளிரில் வரக்கூடிய திராட்சை பூக்கள் உதிர்ந்து போகாமலும் நல்ல நீளமானதாகவும் நல்ல திரட்சியானதாகவும் நல்ல தரமானதாகவும் வர்றதுக்கு உதவக்கூடியது அந்த நுனி பகுதியை கிள்ளி விடுறது. ரெண்டாவது, அந்த திராட்சை பூக்கள் இருக்கக்கூடிய குச்சிகளில் தான் நம்ம பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு கவாத்து பண்ணுவோம். அதுக்கு தேவைப்படக்கூடியது அந்த குச்சிகளோட ஆரோக்கியம், தரம். அந்த குச்சி நல்லா இருந்தால் தான் அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு காய்க்கும். நம்மளுக்கு பலன் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பலன்கள் காய்ச்சிருக்கக்கூடிய அந்த குச்சி முக்கியம். அப்படி குச்சிகளை தரமான குச்சிகளாக ஆக்குறதுக்கும் அடுத்த தடவை கவாத்து பண்ணுறப்ப நல்லபடியாக விளைச்சல் போடுறதுக்கும் பயன்படக்கூடியதே அந்த நுனியை கிள்ளிவிடக்கூடிய விஷயம். இந்த நுனியை கிள்ளிவிடக்கூடிய விஷயம் கவாத்து பண்ணதுலேருந்து 35லேருந்து 40 நாளில் நம்ம சரியாக செய்யணும். அந்த காலகட்டத்தில் பூக்களை எல்லாம் மலர்ந்து பிஞ்சுகளாக மாறக்கூடிய சமயம். அந்த சமயத்தில் நம்ம இந்த நுனியை கிள்ளிவிட வேலையை சரியாக செய்யணும். பூக்களாக இருக்கிறப்ப, அதாவது 35 நாளுக்கு முன்னாலேயும் நம்ம இந்த நுனியை கிள்ளிவிடக்கூடாது. அதே மாதிரி 50 நாளைக்கு பிறகு எல்லாமே பிஞ்சுகள் ஆன பிறகும் இந்த நுனியை கிள்ளிவிடக்கூடாது.
சரியான பருவத்தில் நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச பூக்கள் எல்லாமே சரியான தரத்தில் சரியான அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். குச்சிகளும் நல்லா ஆரோக்கியமாக விளைய ஆரம்பிக்கும். இந்த நுனியை கிள்ளி விடுற வேலை எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவான தகவல் தேவை இருந்துச்சுன்னா ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம கவாத்து பண்ண காலத்திலிருந்து பழம் அறுவடை பண்ணக்கூடிய 4 மாதத்தில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது நுனியை கிள்ளி வர வேலை மட்டும்தான். ஒடிச்சு வர வேலைகள் இந்த மகசூல் எடுக்கிற காலத்தில் வராது, வரவும் கூடாது. நம்ம தெரியாமல் கூடவும் இந்த காலகட்டத்தில் ஒடிச்சு விடக்கூடாது. நம்ம ஒடிச்சு விடுறது பந்தலில் வளர்க்கக்கூடிய அந்த முதல் வருட காலங்களில் மட்டும்தான் ஒடிச்சு விடுவோம். அந்த சமயத்தில் நம்ம மாற்றி ஒடிச்சு விடுறதுக்கு பதிலாக நுனியை கிள்ளி விட்டால் பக்க கிளைகளே வராது, செடிகள் நீளமாக மட்டும் வளர்ந்து போகும். நீளமாக வளர்ந்து போனாலே நம்மளுக்கு அதிலிருந்து திராட்சை பூக்களும் வராது, நம்ம கவாத்து பண்ணுறதுக்கு தேவையான சப்ராஜஸ் கிடைக்கவும் செய்யாது. அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் பந்தலில் வளர்க்கக்கூடிய சமயத்தில் ஒடிச்சு விடணும், நுனியும் கிள்ளி விடணும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் செடியை மட்டும் வளர்ந்து மட்டும் போகும். ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய பந்தலாக மட்டும் உங்கள் திராட்சை செடி இருக்கும். அதிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கவே செய்யாது. அதே சமயத்தில் நீங்கள் மகசூல் எடுக்கிற காலங்களில் நுனி பகுதி மட்டும்தான் கிள்ளி விடணும். இந்த சமயத்தில் நீங்கள் ஒடிச்சு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பக்க கிளைகள் வளர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஒடிச்சு விட்ட பகுதிக்கு கீழே உள்ள இலைக்கணவிலிருந்து புதிய துளிர்கள் பக்க கிளைகளாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி பக்க கிளைகளாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் கவாத்து பண்ண செடியில் பூக்கள் இருந்தால் அந்த பூக்கள் தரமான காய்களாகாது, பூக்கள் ஊந்து போகும். பழங்களும் சப்போஸ் 1-2 காய்கள் பழங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழங்கள் ஒரு இனிப்பு சுவை கிடைக்காது. அதை எல்லாத்தையும் மீறி அடுத்த முறை கவாத்து பண்ணுறதுக்கு உங்கள் திராட்சை செடியிலிருந்து ஒரு தரமான காய்ப்பூச்சி எதுவுமே இருக்காது. அதனால் நம்மளால் சரியான முறையில் கவாத்தும் பண்ண முடியாது. அப்படி கவாத்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு விளைச்சலும் கிடைக்காது, உங்கள் செடியை ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆளாயிரும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வர்றது இது மட்டும்தான். முதல்ல நுனி கிள்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒடிச்சு விடுறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் ஒடிச்சு விடுறோம், எதுக்காக நுனிப்பகுதியை கிள்ளி விடுறோம், நுனிப்பகுதியை எந்த இடத்துல நம்ம செய்யணும், ஒடிச்சு விடுறத நம்ம எந்த இடத்துல செய்யணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திராட்சை செடியை வளர ஆரம்பிங்க. அப்போத்தான் உங்களால் ஒரு நல்ல மகசூலையும் எடுக்க முடியும், திராட்சை செடியையும் ஒரு 12-15 வருஷம் வரையும் காய்க்க வைக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டத்தில் வளர்ந்த திராட்சை செடி. இவங்க திராட்சை செடியை வளர்க்குறப்ப ஒடிச்சு வளர்க்காமல் அப்படியே நேரடியாக விட்டுட்டாங்க. அதனால் செடிகள் நீளமாக வளர்ந்து போயிருக்கு, பக்க கிளைகள் எதுவுமே இல்லை, செடிகளும் ஒரு வருஷத்தை கடந்துருச்சு. இப்போ கவாத்து பண்ண வேண்டிய பக்குவம். ஆனால் எந்த விதமான பக்க கிளைகள் இல்லைன்றதுனால இவங்க கவாத்து பண்ணாலும் ஒரு பெரிய அளவில் பலன்கள் கிடைக்காது. எத்தனை குச்சிகள் இருக்கோ அத்தனை குச்சிகளில் பூக்கள் மட்டும்தான் வரும். உதாரணமாக இவங்க செடியில் குறைஞ்சபட்சம் 3-4 குச்சிகள் மட்டும்தான் இருக்குது. இவங்க வளர்க்குறப்பவும் ஒடிச்சு விட்டு வளர்த்துருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 20 குச்சிகளாவது இருந்திருக்கும். 20 காய்ப்பூச்சிகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓரளவு நல்ல விளைச்சல் கிடச்சிருந்துருக்கும். அப்போ ஒடிச்சு விடாமல் வளர்த்தா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா ஒரு வருஷம் வளர்த்த வளர்ப்பு இப்போ வீணாக போயிருக்கு. இதுவும் நம்ம சேனல் நண்பரோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சை செடி. இதில் என்ன தவறு அப்படின்னா, கவாத்து பண்ண பிறகு மகசூல் எடுக்கிற காலங்களில் நுனிப்பகுதியை கிள்ளி விடுறதுக்கு பதிலாக ஒடிச்சு விட்டுட்டாங்க. இப்படி ஒடிச்சு விட்டதுனால பூக்கள் அளவு சின்னதாக இருக்குது, காய்களும் 1 காய் 2 காய் மட்டும்தான் இருக்குது, முழுமையான ஒரு திராட்சை கொத்துக்களே இல்லை. செடிகளோட வளர்ச்சியும் அப்படியே உட்காந்துருச்சு. இதுக்கடுத்து இவங்க இன்னும் ஒரு 30-60 நாள் வரைக்கும் இந்த செடியை வளர்த்து அது பிறகு முறைப்படி கவாது பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களில் தான் பூக்கள் வரும். அந்த பூக்களுக்கே அவங்க அறுவடையாக பண்ணணும். இதுவே அவங்க ஒடிச்சு வளர்க்காமல் முறைப்படி நுனிப்பகுதியை கிள்ளி விட்டுருந்தாங்க அப்படின்னா இப்போ காய்ச்சிருக்கிற விளைச்சலே ஒரு நல்ல தரமான விளைச்சல், நல்ல தரமான ஒரு மகசூலை எடுத்துருந்துருப்பாங்க. இப்படி தப்பாக பண்ணுறதுனால இன்னொன்று நடக்கும். ஒன்று, நம்மளுக்கு பூக்கள் காய்களாகி பழங்களாக ஆகாது, பழங்களானாலும் நம்மளுக்கு ஒரு திருப்திகரமான விளைச்சல் கிடைக்காது. ரெண்டாவது, தேவையில்லாத இடங்கள்லேருந்து ஆரோக்கியமான துளிர்கள் வளர்கிறதுனால நம்ம இந்த பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு கவாத்து பண்ணக்கூடிய குச்சிகள் நல்லா விளைஞ்சிருக்காது.
காப்பி குச்சிகள் வந்து தரமான காப்பி குச்சிகளாக சிவப்பு நிறமாக இருக்காது. நம்ம அதனால் அடுத்து கவாத்து பண்ணுறப்பையும் நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலதே வரும். ஏன்னா கவாத்து இருக்கிற அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகளை கவாத்து பண்ணிங்க அப்படின்னா, தரமான குச்சிகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த முறையும் விளைச்சல் வந்து போடாது. அப்போ இந்த விளைச்சலும் சேர்ந்து பாதிக்கும், அடுத்த முறை விளைச்சலும் சேர்ந்து பாதிக்கும். அதனால் நுனியை கிள்ள வேண்டிய சமயத்தில், கிள்ள வேண்டிய இடத்துல, கிள்ள வேண்டிய நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க. அதே இது ஒடிச்சு விடுறதையும் எந்த சமயத்தில் செய்யணுமோ அப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒடிச்சு விடுங்க. நீங்கள் மாற்றி ஒடிச்சு விட்டிங்கன்னா உங்கள் செடிக்கும் சேதாரமாயிரும். செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரி நண்பர்களே, சின்னதாக ஒரு கிள்ளி விடக்கூடிய விஷயந்தான். அதை சரியான முறையில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம திராட்சை செடியிலிருந்து ஒரு நல்ல தரமான மகசூலை எடுக்க முடியும். இந்த விஷயத்தை ஓரளவு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.